பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அருளி உங்களை மகிழ்விக்க போகிறார். அதனால இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மையானது நடக்க போகிறது, விசுவாசிங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அதை நீங்க மனசுல ஆழமா பதித்து கொள்ளணும். ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் கொடுத்த அருமையான பதில் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வசனம். அது மாத்திர கிட்டத்தட்ட அடிக்கடி நான் ஜெபத்துல பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் 74வது வருஷம் 1974 ஊழியத்துக்காக நான் அழைத்த போது நேரடியாக என்னோடு அவர் பேசிய சமயத்துல கேட்டேன், எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பிரசங்கம் தெரியாது, எப்படி ஊழியம் செய்யணும் தெரியாது, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் சொல்றத நீ செஞ்சா போதும் அப்படிதான் ஆண்டவர் அழைத்தார். இது நல்லா இருக்குது, ஈஸியா இருக்குது, நம்மளா ஒண்ணு யோசித்துட்டு கஷ்டப்பட வேண்டாம், அவர் சொல்றத செஞ்சா போதும்னு என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த நாள்ல இருந்து இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிரேயர் டைரியில 2 பக்கம் இருக்கும். ஒன்று ஜெப குறிப்புக்கான பக்கம், இன்னொன்று ஆலோசனைக்கான பக்கம். அதுல ஜெப குறிப்புகள் பகுதியில என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி, ஆலோசனைக்கான பகுதியில என்னென்ன ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், ஊழியத்தை குறித்து, பர்சனல் காரியத்தை குறித்து எல்லாத்துக்கும் எழுதி வைத்து இதுல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஊழியத்திற்காக பல இடத்துல அழைப்பாங்க, அதை நான் உடனே டைரியை பார்த்து தீர்மானிப்பதில்லை. அதை இயேசுவின் சமூகத்துல கொண்டு போய் இங்க இருந்தெல்லாம் என்ன அழைக்கிறாங்க, இந்த தேசத்துக்கு கூப்பிடுறாங்க, இந்த பட்டணத்தை கூப்பிடுறாங்க, நான் எங்க போகணும், இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் தருவார். இந்த இடத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்கு போ, இந்த தேசத்துக்கு போ, இங்க இப்ப போக வேண்டாம், ஆலோசனை தருவார். என்னங்க இப்படிலாம் கூட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் வியாபாரியா இருந்தா கூட உங்களோட பேசுவார், ஐடில வேலை செய்தா உங்களோட பேசுவார், குடும்பத்துல